கண்ணை மூடிக்கொண்டு வேதாந்தம் பேசலாம். பழிக்கு பழி வாங்க நினைத்தல் பாவம் என்று உபதேசம் செய்யலாம். ஆனால் இதே நிலையில் அக்கிரமங்கள் ஏற்பட்டால் அதை கண்டிக்க வேண்டாமா, அதை அடக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். அப்படியானால் சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருந்ததாகவும் அதனால் அக்கிரம செயல்களை புரிந்தவர்களை நெற்றிக்கண்ணால் எரித்து கொன்றார் என்றும் கூறுவதன் மர்மம்தான் என்ன? அக்கிரம செயல்களை கண்டபோது கண்டிப்பதும், நியாயமான செயல்களை காணும்போது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித ஜென்மத்திற்கு உரிதான குணமாகும். காணும் என்றால் வாயை பிளப்பதும், கடிவாளம் என்றால் வாயை மூடிக்கொள்வதும் மனிதனின் செய்கை அல்ல. மனித பதர்கள், மனித பேடிகள் செய்யும் செயல்கள் அவை. பஞ்சாப் படுகொலை நடந்த பல வருடங்களுக்கு பிறகு பிரிட்டனில் ராஜதானியிலே வெள்ளையர்களின் காவலும் கட்டுக்கோப்பும் நிறைந்த இடத்திலே பஞ்சாப் படுகொலைக்கு காரணமாயிருந்த ஓட்வியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்தான் உத்தம் சிங் என்னும் வீர இளைஞன். அப்போது இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. நம் நாட்டிலுள்ள அஹிம்சாவாதிகள் உத்தம் சிங்கின் செயலானது பலாத்கார செயலாகும் என்று தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள். அஹிம்சா மார்க்கம் என்பது அரசியல் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக சாதிக்க பயன்படுமா? இந்திய சர்க்கார் ஹைதராபாத்தின் மீது அஹிம்சா மார்க்கத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் என்னமாயிருக்கும்? போலீஸ், ரிசர்வ் படை, பட்டாளம் இவைகளுக்கு ஆயுத போதனையை நிறுத்திவிட்டு அஹிம்சா மார்க்கத்தில் ஜனங்களிடம் போய் நாட்டில் அமைதியாக வாழ்ந்து வர வேண்டும், ஒருவரும் திருடக்கூடாது என்று உபதேசம் செய்து பார்த்தால் என்ன பயன் ஏற்படும்? இந்த நிலையில்தான் உண்மையான வீரம் என்றால் என்ன, பலாத்காரம் என்றால் என்ன என்பதை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. உதாரணமாக நாம் வீதியில் போய்கொண்டிருக்கும் போது குருடனொருவன் கண் தெரியாது நம் பேரில் வந்து விழுந்தால் அவனை அடித்து துன்புறுத்துவது வீரமாகுமா? வீரமாகாது. இப்படி அடிப்பது மடமை. குழந்தையொன்று சிறிய சக்கரத்தை உருட்டி விளையாடி கொண்டிருக்கையில் வீதியில் செல்வர் மீது தவறுதலாக மோதினால் அவர் ஆத்திரமுண்டு அந்த குழந்தையை அடிப்பதை வீரம் என்று கூறலாமா? அதுவும் மடமைதான். வீட்டில் தாய் தந்தையர்கள் நமது நன்மையை கருத்தில் கொண்டு கடுமையாக கண்டிப்பார்களானால் அதற்கு பதிலாக அவர்கள் வேரில் வஞ்சம் தீர்த்து கொள்ள நினைப்பது வீரமா? இல்லை, அதுவும் மடமைதான். ஆனால் அதே சமயத்தில் தெருவில் செல்லும்போது நமது கையில் இருக்கும் பொருளை அக்கிரமாக கவர நினைத்து நம்மை ஒரு திருடன் நெருங்கினால் அவனை எதிர்த்து போராடி அதற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து பார்க்கும் செயலைத்தான் நாம் வீரம் என்று கொள்ள வேண்டும். அவனுடைய செய்கை மடமையானது செய்கையாகாது. திருடன் ஒருவன் தன்னிடமுள்ள பொருளை அபகரிக்க நெருங்கும் போது அவனை கண்ட நேரத்தில் தன்னிடமுள்ள பொருளை அவனிடம் கை நீட்டி கொடுக்க கூட திறனில்லாத கால்களும் தொலைகளும் நடுங்க கையிலுள்ள பொருளை அவன் முன்னால் போட்டுவிட்டு ஓடுவது தந்திரமான செயல் அல்ல, அதுதான் கோழைத்தனம். தனிமையாக செல்லும் பெண்ணொருத்தியின் கற்பை குலைக்க கயவன் ஒருவன் முயற்சிப்பதை பார்த்து மனம் சகிக்காமல் அந்த முரடனுடன் போராடி இறுதியில் உயிரை விடும் செயல் இருக்கின்றதே, அதைத்தான் வீரம் என்று கொள்ள வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் உயிர் துறக்க நேரிடும் அஞ்சாது செல்வதே மனித குலத்தின் மரியாதையாகும். மனிதன் என்று எப்போது பிறந்தானோ அப்போதிருந்தே அவனுக்கு மரணம் என்பது அவசியம் வந்து தீரும். உஷாராக உயிரை பாதுகாத்துக் கொள்பவர்கள் யாரும் எப்போதுமே சாகாமல் சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்களா? போர் வீரன் போர்க்களத்தில் குண்டுகளை மார்பில் ஏந்தி செத்தால் உப்பரிகையில் இருக்கும் உஷார்காரன் மாரடைப்பு வந்து சாகிறான். அவன் விமான விபத்தால் மாண்டான் என்றால் அவன் காய்ச்சலால் சாகிறான். உயிர் வெள்ளமல்ல, உயிரை பெரிதாக கருதி யாராவது இன்று வரை சாகாமல் இருந்து வந்திருக்கிறார்களா? எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். வீரம் என்ற குணம்தான் எதிரியும் தன்னை மெச்சும்படியான நிலையை ஏற்படுத்தும். கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது. வீரமுள்ளதும் மனித வர்க்கத்தை அடித்து கொள்ளும் சுபாவமானதுமான காட்டு மிருகங்களை சர்க்கஸில் கொண்டு வந்து காட்டும் பொழுது மனிதனுக்கு மற்ற மிருகங்களான யானை, குதிரை போன்ற மிருகங்களை பார்க்கும்போது இல்லாத புதிய உற்சாகமும் பரபரப்பும் நிறைந்த குணமும் உண்டாகின்றது. இரும்பு கூட்டினில் அடைக்கி வைக்கப்பட்டிருக்கும் சிங்கம், புலி போன்ற மிருகத்தை காணும்போது மனிதனுக்கு தனியான ஆவல் ஒன்று பிறக்கிறது. இது மனித வர்க்கத்திற்குள்ள இயற்கையான குணங்களில் ஒன்று. உதாரணமாக, இரண்டாவது மகா யுத்தத்தில் ஜெர்மானிய படைகள் பிரான்சில் முன்னேறி பாரிஸை அடைந்த சமயம்
அங்குள்ள பிரெஞ்சு வீரரான நெப்போலியனின் சிலை அருகில் வந்ததும் ஜெர்மன் தளபதிகள் தங்களின் துருப்புகளை அவ்விடத்தில் நிறுத்தி நெப்போலியனின் சிலைக்கு செய்ய வேண்டிய மரியாதை செலுத்திய பிறகு மேலே சென்றனர் என்று கூறுகின்றது. மற்றையோரின் குணம் இவ்வாறு இருக்க, பிரிட்டிஷாரின் குணமோ இதற்கு முரண்பாடாக இருக்கிறது. போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடி வந்தவர்களை வெற்றியுடன் தந்திரமாக எதிரிகளுக்கு பலமான சேதத்தை கொடுத்துவிட்டு நமது வீரர்கள் பின்வாங்கியிருக்கின்றனர் என்று கூறி பெருமையடைந்து கொள்ளும் குணம் ஆங்கிலேயருக்குத்தான் உண்டு. வீரர்களை பாராட்டுவது கேவலமாக மதிப்பதும், அதற்கு பதில் தங்களுடைய தாய்நாட்டுக்கு துரோகம் செய்து பிரிட்டிஷாருக்கு சாதகமாக இருந்து வரும் துப்பர்களை உயர்த்தி புகழ்வாடுவதும் பிரிட்டிஷ்காரர்களின் செய்கையாகும். நம் நாட்டில் கடமை உணர்ச்சி இன்னதென்று உணர்ந்து தேசத்துக்கு அபார சேவை செய்த வீர சவர்க்காரை பிரிட்டிஷார் பாராட்டாது, சவர்க்கார் இந்து மகாசபையின் தலைவராயிருந்து வரும் ஒரு வகுப்புவாதி என்று கேவலமாக கூறி வந்ததையும் நாம் நன்கு அறிவோம். சவர்க்காரை வெறும் வகுப்புவாதி என்று கயிறு திரிக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு அவருடைய உண்மையான உள்ளத்தை பற்றி எதுவும் தெரியாது. சவர்க்கார் மதுரைக்கு வந்திருந்த சமயத்தில் அவருக்கு அளித்த வரவேற்பின் போது அடியனுக்கு அவருடன் நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஊர்வலமாக அவரை அழைத்து செல்லும் போது சிறுவர்கள் தேசத் தலைவர்களின் பெயரை சொல்லி ஜெயகோஷமிட்டு கொண்டே வந்தனர். சவர்க்கார் தமக்கு அருகில் வந்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவனை அழைத்து உத்தம் சிங்கும் ஜே என்று கோஷமிடு என்று கூறியதை நான் கவனித்தேன். உத்தம் சிங்கின் சேவையை பற்றி அவர் எத்தகைய அபிப்பிராயங்களை கொண்டுள்ளார், அந்த வீரனை எவ்வளவு தூரம் கௌரவமாக மதிக்கின்றார் என்பது புலனானது என்று மாவீரன் உத்தம் சிங் பற்றி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியுள்ளார். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்துக்காக வீரமாக உக்கிரமாக போராடுபவர்களை புறந்தள்ளுவதும் அவமதிப்பதும் அவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. அதே நேரம் ஆங்கிலேயருக்கு கூஜா தூக்குறவர்கள், ஜால்ரா போடுகிறவர்கள் ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் தியாகி பட்டம் அவர்களாக கொடுத்திருக்கிறார்கள். இதுபோன்ற சதி செயல்கள் சுதந்திர காலகட்டத்தில் நடந்திருக்கின்றன. அதைத்தான் அப்பட்டமாக வெளிப்படையாக தேவர் அவர்கள் பல இடங்களில் பேசியும் இருக்கிறார். அதுவும் ஆங்கிலேயர்கள் ஆண்ட அந்த காலத்திலேயே தைரியமாக பேசின ஒரே ஒருவர் தேவர் அவர்கள்தான். இதனால்தான் இவரை பெரியார் வீரத் தலைவர் என்று பாராட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை சம்பவங்களையும் பேசியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள வீரர்களை பாராட்ட அவர் துணிந்ததில்லை. அதே நேரம் இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு துடிபாடும் பல மன்னர்களையும், ஜமீன்தார்களையும், ராஜாக்களையும், அரசியல் தலைவர்களையும் நேருக்கு நேர விமர்சனம் செய்வதையும் இவர் தயங்கியதில்லை. அதே போன்று உத்தம் சிங் போன்ற மா வீரர்களை பாராட்டவும் தேவர் அவர்கள் தயங்கியதில்லை.